சார் இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா சார் சொன்னாங்க சரத்குமார் சார் கூட பிஎம் ஆக்கிடலான்னு. ஆமா, ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏவை கூட கவுன்சிலர் கூட எம்எல்ஏ ஆக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்க சீட்டு கிடைத்தது பெரிய விஷயம். இது வந்து சாத்தியமா சார்? உலகத்துல எல்லாமே சாத்தியம். எது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எஃபர்ட்ஸ் நம்ம ஃபெயில் சொல்லியிருப்பாங்க. நான் சைக்கிளில் வந்து பேப்பர் போடும் போது நான் என்ன நினைச்சேன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல வந்து சினிமாவில் வரணும்னு நினைச்சேன். அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்தேன் அல்லவா? ஆக உங்களுக்கு உழைப்பு, உறுதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி என்னைக்காச்சும் வரும். வெற்றியோட இலக்கு உயரமா வச்சாதான் அதை அடைய முடியும். இலக்கே இல்லாம பண்ண முடியாது. ஆக நீங்க இன்னைக்கு எம்எல்சியா வரல, எம்எல்ஏ வரலன்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாங்களா? இல்ல இல்ல, வந்த உடனே வந்துட்டாங்களா? ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. மாயத்தேவர் நின்னாரு, எம்பிசியில் ஜெயிச்சாங்க. அதோட பரபரப்பாச்சு, கட்சி வந்தது. எல்லாருமே ஒரே நாள்ல எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியா வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெல்ல தெளிவா நீ பார்க்கலாம். நீங்க வந்து அண்மையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க. இப்ப 26 டிஎம்கே தெரியுது, கணிப்பு சொல்கிறாங்க. இவங்க 20க்கு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. This can also go to 25. This can also go to 30. அதை நீங்க மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள், தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும், தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சி, புரட்சி தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதனாக. யாருக்கும் வேண்டிய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்ப நான் வந்து விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் தான். நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்துல தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட, உச்ச நடிகராக இருக்கும் போதும், பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு. வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசும்போது சொன்னாங்க, கல்லால் அடிச்சாங்க, மலத்தை கழித்து ஊத்துனாருங்க. ஆனா 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண. அப்ப எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்ல, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் இரு மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம். உழைப்பு, உறுதி இருந்தால். நேசிய ஈரோட்டத்தில் இன்னைக்கு உலக தலைவர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்றாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னார், அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும். இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் வந்து இந்தியா வந்து should be declared as a சூப்பர் பவர், வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதை சுட்டி காட்டுகிறது? ஒருத்தர் சொல்றாரு, நீ பார்த்த இணையதளத்தில் புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அரணை உடைத்துக் கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடிகின்ற ஒரு தலைவனா இருக்கார். சார் எதை சுட்டிக்காட்டுனா அந்த பெருமை உயர்ந்து விட்டது, இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது. உலக அளவில் ட்ரம்போட மீட்டிங்ல வெற்றி விழா அறிவிச்ச உடனேயே பேசும்போது மோடிஜி 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 எல்லாம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அங்குள்ள இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. உலக அளவில் ஒருவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படைகிறார்கள், போற்றுவார்கள். போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது.